சாந்தி 29/3/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகள் நிராகார மற்றும் சாகார தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அலைந்து திரிவது முடிந்துவிட்டது. கேள்வி: ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என ஏன் பாடப்பட்டிருக்கின்றது? பதில்: ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் வழி ஒரே வழியாக ஆகிவிட்டது. இரண்டாவது, ஈஸ்வர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக்குகின்றார். ஆகவே அவருடைய வழி தனிப்பட்டதாகும். குழந்தைகளாகிய உங்களை தவிர இந்த வழியை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கேயே தூங்குங்கள் என்று பாபா கூறுவார் என குழந்தைகளுக்கு தெரியும். இதுல எந்த தடையுமே இல்லை. ஏனென்றால் செல்லமான குழந்தைகள், அதாவது 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கின்றனர். யாரை சந்திக்கின்றனர்? எல்லையற்ற தந்தையை. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோரின் தந்தை இறைவன். எல்லைக்குட்பட்ட தந்தை சரீரத்தோட தந்தை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அப்படின்னா நாம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவரே. அந்த இறைவன் தான் இப்ப நம்மளுக்கு இந்த ஞானத்தை அளித்து கொண்டிருக்கின்றார். இது குழந்தைகளாகிய நமக்கு தெரியும். துக்கத்துல அனைவருமே எல்லையற்ற தந்தையை நினைக்கின்றார்கள். சத்தியுகத்துல ஒரே ஒரு லௌகீக தந்தையை நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அது சுகதாமம் ஆகும். இந்த உலகத்தில் பிறப்பு கொடுத்தவருக்கு லௌகீக தந்தை என கூறப்படுகின்றது. பரலௌகீக தந்தை ஒரு முறைதான் உங்களை தன்னுடையவராக மாற்றுகின்றார். நீங்கள் பாபாவுடன் அமர லோகத்தில் இருக்கின்றீர்கள். அதற்கு பரலோகம், பரந்தாமம், சாந்தி தாமம், முக்தி தாமம், பல பேர் இருக்கு. ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம். இது அனைத்தையும் கடந்த இடம் ஆகும். சொர்க்கத்தை அனைத்தையும் கடந்தது என கூற முடியாது. இங்கேதான் சொர்க்கமும் இருக்கின்றது, இங்கேதான் நரகமும் இருக்கின்றது. இதே பூலோகம்தான் சத்தியுகம் திரேதாயுகத்துல சொர்க்க பூமியாகவும் இப்ப கலியுகத்துல நரகமாகவும் இருக்கின்றன. புது உலகத்திற்கு ஸ்வர்க்கம், பழைய உலகத்திற்கு நரகம் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இது பதீதமான உலகமாகும். இந்த நரகத்திற்கு காரணமே ஆத்மாக்கள் தூய்மை இழந்ததுதான். இப்ப இந்த உலகம் பதீதமான உலகமாகும். அதனால ஓ பதீத பாவனரே வாருங்கள் என்று இறைவனை அழைக்கின்றோம். சத்தியுகத்துல இவ்வாறு யாருமே இறைவனை அழைக்க மாட்டார்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமானதும் பதீதமாகின்றார்கள். இதற்கு 5 விகாரங்களின் ராஜ்யம் என கூறுகின்றார்கள். சத்தியுகம் நிர்விகாரமான ராஜ்யம் ஆகும். பாரதத்திற்கு எவ்வளவு உயர்ந்த மகிமைகள் இருக்கின்றன. ஆனால் விகாரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாரதத்தின் மகிமையை யாருமே அறிந்திருக்கவில்லை. பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தது. அப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி செய்தனர். இப்பொழுது அந்த ராஜ்யம் இல்லை.
இந்த ராஜ்யம் எங்கே சென்றது? இது கல்புத்தி உடையவர்களுக்கு தெரிவது கிடையாது. மற்ற அனைவரும் அவரவர் தர்ம ஸ்தாபகர்களை அறிந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு பாரதவாசிகள் மட்டுமே தனது தர்மத்தையும் அறியவில்லை, தர்ம ஸ்தாபகரையும் அறியவில்லை. மற்ற தர்மத்தினர் தனது தர்மத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது ஸ்தாபனை செய்ய வருவார்கள் என்பதை அறியவில்லை. சீக்கியர்களுக்கு கூட நம்முடைய சீக்கிய தர்மம் முதலில் இல்லை என தெரியவில்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, குருநானக் வந்ததுக்கு அப்புறம் தானே சீக்கிய தர்மம், 500 வருஷம்தான் ஆகுது. அவங்க என்னமோ 5000 வருஷமா சீக்கிய தர்மம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ரிலிஜனும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் எங்களுடைய மத ஸ்தாபகர் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க ரிலிஜியன் தான் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு ஒரு ரிலிஜியனும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குருநானக் நிறுவினார் என்றால் சுகதாமத்தில் இருக்க முடியாது. குருநானக் ஸ்தாபனை செய்யறாரு அப்படின்னா அவர் எப்ப ஸ்தாபனை செஞ்சாரு? கலியுகத்துல. அப்ப அந்த மதத்தை சார்ந்தவங்க அதுக்கப்புறம் தானே வரணும், அதுக்கு முன்னாடி வந்திருக்க முடியாதுல்ல. ஏனென்றால் உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்கின்றது. முதலில் கிறிஸ்துவ தர்மமே கிடையாது. அவங்களும் நினைக்கிறாங்க எங்களோட தான் முதல் தர்மம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ரிலிஜனும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சவர் இறைவன், அவரு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சொல்றது யாரு? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இது காட் சிவா சொல்றாரு. அவருதான் இந்த கல்ப விருட்ச மரத்துக்கு விதையாக இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும், எது ஃபர்ஸ்ட் வந்தது, எது செகண்ட் வந்தது, எல்லாமே தெரியும்ல. எல்லாம் அறிந்தவர் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. அதனால முதலில் கிறிஸ்துவ தர்மம் கிடையாது, அது துவாபரயுகத்துல தான் ஸ்தாபனை ஆகியது. முதல்ல ஒரு தர்மம் இருந்தது. பாரத்வாசிகளாகிய நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமே முதலில் பாரத நாட்டில் இருந்தது. பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் தேவதையாக இருந்தோம் என்பதே டோட்டலா மறந்து விட்டோம். நாமே மீண்டும் 84 பிறவிகளை எடுக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை, நானே அறிவிக்கின்றேன் தெரிவிக்கின்றேன் என சிவ தந்தை நமக்கு சொல்றாரு. ஹே அர்ஜுனா, உன்னோட பிறவி பத்தி உனக்கு தெரியாது. நீயும் நானும் போன பிறவில நரன் மற்றும் நாராயணன் அப்படின்ற ஒரு 2 ரிஷியா இருந்தோம் அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில. இவங்க 2 பேரும் ஒரு நாட்டு இளவரசர்கள். அந்த ராஜா நினைப்பாரு இவங்க 2 பேருக்கும், அது நாராயணன் முதல் மகன், அடுத்த மகன் நரன், 2 பேருக்குமே ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கணும், அல்லது நாராயணனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு. விடிஞ்சா பட்டாபிஷேகம். 2 பேரும் நைட்டோட நைட்டா இமயமலைக்கு போயிட்டாங்க, நரனும் நாராயணனும். அவங்களுக்கு அந்த உலகத்துல வாழணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அவங்க போய் யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், தியானம் தபஸ் பண்ணணும் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த நரன் நாராயண் 2 பேரும் பெரிய ரிஷியா ஆகுறாங்க. அந்த ரிஷிகள் தான் அடுத்த பிறவில நாராயணன் கிருஷ்ணனாகவும் நரன் அர்ஜுனனாகவும் பிறக்கிறாங்க அப்படின்னு ஐதீகம். இதுல பக்தி மார்க்கத்துல அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு, பாரு அர்ஜுனா, நீனும் நானும் போன பிறவில நரன் நாராயணன் 2 ரிஷியா இருந்தோம், உன்னை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்துல. நரன் நாராயண் ஆகக்கூடிய சத்திய நாராயண் கதையை சிவபாபா சொல்றாரு. அந்த நாராயணனுக்கே அது மறந்து போயிடுச்சு, நாராயணோட வம்சாவளியும் மறந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் மனிதர்களா இருக்கிறாங்க. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம்னு சொல்றாங்க. எப்படி ஆக முடியும்? அதுக்காக தான் சிவ பரமாத்மா வந்திருக்கிறாரு, உண்மையான கீதா உபதேசம் பண்றாரு. இந்த கீதையின் மூலமாக மனிதனை தேவனாக மகாதேவ் மாத்திட்டு இருக்கிறாரு. அரைக்கல்பம் ராமராஜ்யம் இருந்தது. அப்ப தேவதைகள்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகி விட்டது. முதல்ல சூரிய வம்சம் இருந்தது சத்தியுகத்துல, பிறகு சந்திர வம்சம் திரேதா யுகத்துல. இது 2ம் சேர்ந்துதான் ராமராஜ்யம் என்று சொல்கின்றோம். சூரிய வம்சத்துல லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. யார் சூரிய வம்சத்தின் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ, முதல் லக்ஷ்மி நாராயண் த ஃபர்ஸ்ட்,
அவங்களே 84 பிறவிகளை எடுத்து இப்பொழுது ராவனுடைய வம்சத்தினராக கடைசி பிறவியில மாறிவிட்டார்கள். முன்பு புண்ணிய ஆத்மாக்களின் வசம் இருந்தது உலகம். இப்ப பாவ ஆத்மாக்களின் வசத்தில் இருக்கின்றது. 84 பிறவிகளை எடுக்கின்றனர். அவர்களோ 84 லட்சம் ஆக்சுவலா 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அந்த 84 லட்சம் உயிரினங்கள்லயும் ஆத்மா போயிட்டு வரும். முதல்ல அமீபாவா இருந்து, புல்லா இருந்து, பூச்சியா இருந்து, வண்டாகி, அதுக்கப்புறம் ஊர்வனவாக இருந்து, நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய மிருகங்களாக இருந்து, அதுக்கப்புறம் பறவைகளாக இருந்து, அப்படிலாம் இருந்து இருந்து கடைசியில அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 84 லட்சமாவது பிறவிதான் மனித பிறவி. அப்ப என்ன பண்ணணும்? 84 லட்சம் பிறவி மனித பிறவினா அப்போ டியூரேஷனும் அதிகப்படுத்தணும்ல. இப்போ கலியுகம் 4,32,000 வருஷம். அது மாதிரி டபுள் மடங்கு துவாபர யுகம், ட்ரிபிள் மடங்கு திரேதாயுகம், அப்புறம் 4 மடங்கு சத்தியுகம். இந்த மாதிரிலாம் டியூரேஷனை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆயுள் காலத்தை அதிகரிச்சுட்டாங்க. 43,20,000 ஒரு சைக்கிள் சுத்திட்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி 1000 சைக்கிள் சுத்தினாதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அந்த மாதிரிலாம் என்னென்னமோ எழுதி வச்சுட்டாங்க சாஸ்திரத்துல. ஆனா பாபா புரிய வைக்கிறாரு, ஒரு சைக்கிளுக்கு வெறும் 5000 இயர்ஸ் தான். பிரம்மாவுடைய ஒரு நாள் கரெக்ட், ஒரு சைக்கிளுக்கு ஒரு நாள். ஒரு சைக்கிள் சுத்துறதுக்கு 5000 வருடங்கள் தான் ஆகுது. ஏன்னா நம்ம மொத்தமே 84 பிறவி தான் எடுக்கிறோம். 84 லட்சம் பிறவி எடுக்கல. இதான் விஷயம். ஆனா அவங்க 84 லட்சம் பிறவின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சுட்டாங்க. இப்ப சாஸ்திரத்துல சொல்றது கரெக்டா, பாபா சொல்றது கரெக்டா? இது நம்மளோட லாஸ்ட் பர்த்ன்னு பாபா சொல்றாரு. சாஸ்திரத்துல இதுதான் ஹையஸ்ட் பர்த். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கணும் நாம. உலகத்துல யாரும் சூசைடே பண்ணிடக்கூடாது. துக்கம் அசாந்தியில ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா 84 லட்சம் ட்ரை பண்ணி கிடைச்ச பர்த்னா எப்படி இருந்திருக்கணும்? ஆனா எப்படி இருக்கு? பாபா சொல்ற படி பார்த்தோம்னா இது டிஸ்சார்ஜ் பேட்டரி இருக்கிற இடம். ஃபுல் சார்ஜ் பேட்டரி இருந்தது சத்தியுகம். அதனால பாபா சொல்றதுதான் கரெக்ட். நம்ம விவேகம் என்ன சொல்லுது பாருங்க, மனசாட்சி கேட்டு பாருங்க. சிவபாபா சொல்றது கரெக்டா இல்ல சாஸ்திரங்கள் சொல்றது கரெக்டா? 84 லட்சம் பிறவி என்பதை யார் சிந்திப்பார்கள்? 84 பிறவியே முடியல, இன்னும் 84 லட்சம் எடுத்தா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? பேட்டரி இப்பவே எங்க இருக்கு? லோ பேட்டரியில இருக்கு. இன்னும் 84 லட்சம் எடுத்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பாபா நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நிராகாரமான தந்தை மற்றும் சாகார தந்தை இருவருமே பாரதத்தில் பிரசித்தமானவர்கள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார். பாடுகின்றார்கள். நிராகாரமான சிவ் பாபா எல்லாருக்கும் தெரியும். பிரம்மாவையும் தெரியும், சிவனையும் தெரியும், நாராயணனும் தெரியும், எல்லாருமே தெரியும். ஆனா யார் அவங்க? பிரம்மா தான் நாராயண ஆக போறாருன்னு தெரியாது. சிவ் பாபா தான் இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு தெரியும் அவங்கள பத்தி. இப்ப கிளியரா பாபா உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. பாடுகின்றார்கள் பஜனை. ஆனா பாபா யாருன்னு தெரியல. கடவுளை புகழ்ந்து பாடதான் தெரியுதே தவிர அவரை யாரும் புரிஞ்சிக்கல. அறியாமை எனும் தூக்கத்தில் தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள், கும்பகர்ணன் மாதிரி. ஞானத்தினால் விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. வெளிச்சத்துல மனிதர்கள் மோதிக்கொள்வதில்லை, இருளில் தான் விழுகின்றார்கள். பாரதவாசிகள் பூஜைக்குரியவராக இருந்தார்கள், இப்பொழுது பூஜாரிகளாக ஆகிவிட்டார்கள். லக்ஷ்மி நாராயண் பூஜைக்குரியவராக இருந்தவர்கள் அல்லவா? யாருடைய பூஜை செய்வார்கள்? தனது சித்திரத்தையே வைத்து யாராவது இப்ப என்னோட போட்டோ ஒண்ணு இருக்குன்னா அதை வச்சு நானே பூஜை பண்ணுவேனா? கண்டிப்பா என்னோட மேல இருக்கிறவங்கள வச்சுதானே நான் பூஜை பண்ணணும், இல்லையா? நாம தான் பூஜைக்குரியவராக இருந்தோன்றதே நம்ம மறந்து போயிட்டோம் இல்லையா? எப்படி பூஜாரி ஆயிட்டோம்? இந்த விஷயங்கள்லாம் சிவாவை தான் உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. இந்த விஷயங்களை மனிதர்களால சொல்ல முடியாது, சாதாரண மனிதர்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. யாரு தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களால் மட்டுமே
இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆகவேதான் ஈஸ்வரனோட வழி தனி வழி, என் வழி தனி வழின்னு நம்ம தலைவர் சொல்றாரு, ஸ்ரீபாபா சொல்றாரு. ஈஸ்வரனுடைய வழிதான் தனி வழி. இதையும் அவரை தான் புரிய வைக்கிறார். அவரே வந்து சொன்னாதானே நம்மளுக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதெல்லாம் சொல்றதும் அவருதான். இப்பொழுது பாபா இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட வழியை கொடுத்திருக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். உலகம் முழுவதிலும் பல வழிகள் இருக்கின்றன. இங்கே பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரு வழிதான். ஈஸ்வரனுடைய வழியும் கதியும் தனி. அவர் வழி தனி வழிதான். கதி அப்படின்னா கதி சத்கதின்னு சொல்றோம்ல, முக்தி ஜீவன் முக்தி. சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல், ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய வள்ளல், சத்கதி தாத்தா ஒரே ஒரு காட் சிவா, சிவ தந்தை மட்டுமே. அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ராமரா அப்படின்னு பக்தியில சொல்றாங்க. அது சிவ்ராம், ஆத்மாக்களின் ராம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரை ராமர்னு சொல்றோன்னு கூட தெரியாது. எங்க பார்த்தாலும் ராமரே ராமர் தான் இருக்கிறாரு. ராமரோட பக்தர்கள் அப்படி சொல்றாங்க. கிருஷ்ணரோட பக்தர்கள் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான். அதுல ராதைக்கு ஒரு பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எங்க பார்த்தாலும் ராதா தான் இருக்காங்க, ராதே ராதே அப்படின்றாங்க. இவங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்றாங்க, அவங்க ராம் ராம்ன்றாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டே இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சொல்றாங்க எல்லார இடத்துலயும் ராமர் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்கிறாரு, இந்த யாரு ராதே இருக்கிறாங்க, அப்புறம் சிவாவும் இருக்கிறாரு. இதற்கு அறியாமைன்ற இருள் என்று சொல்லப்படுகின்றது. இருளில் துக்கம் அதிகமாக இருக்கின்றது, வெளிச்சத்தில் சுகம் அதிகமாக இருக்கின்றது. இருளில் தான் இறைவனை அழைக்கின்றார்கள், வழிபடுகின்றார்கள் என்றால் பாபாவை அழைக்கின்றார்கள் அல்லவா, யாசிக்கின்றார்கள் அல்லவா. தேவதைகளின் கோவிலுக்கு செல்லுதல் யாசிப்பதை போல அல்லவா. தேவதைகளோட கோவிலுக்கு போயிட்டு என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதி கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க அப்படின்னு போய் தேவதைகளை கேட்குறாங்க. இதுக்கு பேரு யாசிப்பது தானே. சத்தியுகத்துல ஒரிஜினல் தேவதைகளுக்கு முன்பாக, அதாவது லக்ஷ்மி நாராயண் முன்பாக அவங்க பிரஜைகள் போயிட்டு இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அங்க யாசிப்பதே கிடையாது. இப்ப கூட பாபா சொல்றாரு, யாசிப்பதை விட இறப்பது மேல் அப்படின்னு சொல்லுவாரு முரளியில. நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தான் இங்க படி அளக்கிறதுக்கு பத்தி பரமேஸ்வரனே கிடைச்சிட்டாரு. நீ யார்கிட்ட போய் யாசிக்க போறீங்க? யாசிப்பவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஏழை என்று கூறப்படுகின்றது. பிச்சைக்காரங்க தான் யாசிப்பாங்க. நாமனா பாபா அந்த அளவுக்கா விட்டுட்டாரு. சத்தியுகத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தீங்க. பாபா வந்து ஞாபகப்படுத்துறாரு. அவங்களுக்கு செல்வந்தர்கள் அப்படின்னு பேர். பாரதமே செல்வந்த நாடாதான் இருந்துச்சு. பொன் விளையும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது ஏழை நாடாக ஆகிவிட்டது. இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கல்பத்தின் ஆயுளை தவறுதலாக எழுதியதால் மனிதர்களின் தலை திரும்பிவிட்டது. ஏன் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருஷம் எழுதி வச்சிருக்காங்க? 43,20,000 வருடங்கள் எப்படி வந்துச்சு? ஒரு சைக்கிளுக்கு அவ்வளோ வருஷம் எப்படி வந்தது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளதான் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம்ல. 84 லட்சம் பிறவி எடுக்கணும்னா அட்லீஸ்ட் 43 லட்சமாவது, ஒரு அப்ராக்சிமேட்டா 43,20,000 வருஷமாவது இருக்கணும்ல. அதனால அவங்க வந்து அதை மாதிரி கால்குலேட் பண்ணி 84 லட்சம் பிறவி போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா வந்து பாபா சொல்றாரு, இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. பிறவிகளும் 84 தான். முழு கல்பத்தினுடைய டியூரேஷனும் 5000 இயர்ஸ் தான். லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு எல்லா உண்மைகளும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். போன கல்பத்துல 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படிதான் எல்லாரையும் உட்கார வச்சு அன்பா புரிய வச்சாரு. பதீத பாவனர் தந்தையாகி என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். எப்படி பதீதமாகி இருக்கின்றீர்கள்?
விகாரங்களின் துரு பிடித்திருக்கின்றத. அனைத்து மனுஷங்களுக்குள்ளவும் அந்த துரு படிந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த துருவை எப்படி நீக்குவது? என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பாவத்தை நீக்கிறதுக்கு கடவுளை நினைக்கணும். துரு பிடிச்ச ஆணிங்க நிறைய இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பாத்திரத்துல கெரோசின்ல போட்டு ஊற வச்சிடுவாங்க. அப்பதான் அந்த துரு கொஞ்ச நாச்சும் நீங்கும். கண்டினியூஸா ஊறணும். அது மாதிரி நம்ம என்ன சும்மாவா? உண்மையிலேயே பிகேஸ் மாதிரி பாவம் செஞ்சவங்க யாருமே கிடையாது. துரு ஏகப்பட்டது ஏறி போயிருக்கு. அதனால தான் பிகேஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பிகேஸ் கூட இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. பிகேஸ் படுற பாடு நிறைய தான் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க படாத பாடுபடுறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப வேற வழியே இல்ல. ஊற வைக்கணும். எதை? ஆத்மாவை இறை நினைவுன்ற கெரோசின்ல ஊற வைக்கணும். தொடர்ச்சியா கடவுளை நினைச்சா மட்டும்தான் கொஞ்ச நாச்சும் துரு இறங்கும். அப்ப நம்ம பிரச்சனைகள் குறையும். ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் ஏகப்பட்ட பாவ சுமைகள். அதனால இதுக்கு ஒரே வழி, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இடைவிடாத இறை நினைவு. பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள். தேக உணர்வை விட்டு ஆத்மா அபிமானி ஆயிட்டு நினைங்க. அப்பதான் சீக்கிரம் போகும். துருலாம் சீக்கிரம் போகணுமா? ஆத்மா அபிமானி ஆயிட்டு பாபாவுடைய நினைவுல இருக்கணும். தேகத்தை மறக்கணும். பாடிலெஸ் ஸ்டேஜ்ல இருந்துட்டு கடவுளை நினைக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் துரு போகும். அப்பதான் தன்னை ஆத்மா என உணருங்கள். முதலில் நாம ஆத்மா தான். இங்க வந்து தானே உடம்பு எடுத்தோம். பூலோகத்துக்கு வந்து தானே. அதுவும் வந்த உடம்புலயே கடைசி வரைக்கும் இல்லையே. 84 முறை உடம்ப மாத்திருக்கோம்ல. அப்புறம் என்ன உடம்பு மேல அவ்வளோ அட்டாச்மெண்ட்? ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. புதைச்சிடுறாங்களே, மண்ணோட போயிடுச்சு அப்படின்வாங்க. 5 தத்துவங்கள் 5 தத்துவங்களோட கலந்துரும். ஆனா எரிச்சா 4ஓட தான் கலக்குமா. அதனாலதான் அந்த அஸ்தியை கொண்டு போயிட்டு தண்ணியில, கடல்ல, ஆத்துல எங்கேயாவது போய் கரைக்கிறாங்க. கரைச்சா மட்டும்தான் 5ஓட போகும். ஆனா நான் 5 கிடையாது. 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட இந்த உடல் எனக்கூடிய இந்த பொம்மையை இயக்கக்கூடிய ஆத்மா, பேட்டரி. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நான் அழியக்கூடிய உடலும் கிடையாது. ஆத்மா அழிவற்றது, சரீரம் மரணத்தை அடைகின்றது. சத்தியுகத்தில் அமரலோகம் என்று பெயர். அமரலோகம்னா அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படி இல்லை. 150 வருஷத்துக்குள்ள சாக மாட்டாங்க. 150 வருஷம் கேரண்டி. அதுக்கப்புறம் சுய விருப்பத்தோட எப்ப வேணாலும் அவங்க இறக்கலாம். ரிலேஷனுக்குலாம் சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பும் ஆத்மா. அதுக்கு பேர் தான் அமரலோகம். மற்றபடி சத்தியுகத்துல யாரும் சாக மாட்டாங்க. அப்படி 8 வேஷம் மாத்தணுமே சத்தியுகத்துல. மாத்தி தானே ஆகணும். ஒரே வேஷத்துல இருக்க முடியாதுல்ல. கலியுகத்திற்கு மரணலோகம். எப்ப யாரு என்ன செகண்ட் என்ன நடக்கும்னு யாருக்குமே கேரண்டி கிடையாது. இந்த வயசுலாம் ஒன்றும் கிடையாது. கர்ப்பத்துல இருக்கும்போதே குழந்தைங்க செத்து போயிடுதுங்க. எப்படிலாம் சாவு வருது. இது கலியுகம், மரண உலகம். முதல்ல அமரலோகம் இருந்தது. பிறகு எப்படி மரணலோகம் ஆகியது என்பது உலகத்துல யாருக்குமே தெரியவில்லை. அமரலோகம் என்றால் அக்கால மரணம் என்பது கிடையாது. அங்கே நீண்ட ஆயுள் இருந்தது. இது பரிசுத்தமான உலகமாகும், பூலோகம். இப்ப சத்தியுகத்துல நீண்ட ஆயுள் இருக்கும். அப்ப ஏன்னா ஏற்கனவே பாபா சொல்லியிருக்காரு, சுகம் சாந்தியினுடைய தாய் பவித்ரதா. தூய்மை இருக்கிற இடத்துல நீண்ட ஆயுளும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியும் இருக்கும். நிம்மதியும் சந்தோஷம் இருந்தாலே நீண்ட ஆயுள் வந்துடும். இன்னைக்கு அல்ப காலத்துல திடீர் ஹார்ட் அட்டாக், சின்ன சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க. காரணம் என்னது? காரணம் என்ன? மனசுல அவ்வளவு கவலைகள் இருக்கு, துக்கம் இருக்கு, நிம்மதியே இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் போயிடுறாங்க. நீங்கள் ராஜ ரிஷி தூய்மையானவர்களை ரிஷி என கூறப்படுகின்றது. ராஜா பிளஸ் ரிஷி. நீங்க ராஜா மாதிரியும் வாழ போறீங்க, ரிஷி. இப்போ சத்தியுகத்துல நாராயணன் இருக்கார்ல, எல்லாமே இருக்கும். ராஜா தான் அவரு, மகாராஜ். தங்க மாளிகை, வைர மாளிகையில இருப்பாரு. ஆனா 54 வெரைட்டி சாப்பாடு, பிரஜைகளுக்கு 36 வெரைட்டி. இவர் ராஜா இல்ல, 54 வெரைட்டி இருக்கும். ஆனா
அங்கங்கே ஒரு 4 ஸ்பூனு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் சாப்பாடு அவங்க. டேஸ்ட் பார்க்குற மாரி இருக்கும் லக்ஷ்மி நாராயண் சாப்பிட்றது. ஆனா என்ன சாப்பிட்டோம் அந்த டேஸ்ட்ல போமாட்டாங்க. அந்த ருசி அதுலேருந்து டிட்டாச்சடா இருப்பாங்க. எல்லா பொருளும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்துலேருந்து விடுபட்டிருக்கும். புத்தி மூலமா விடுபட்டிருப்பாங்க. அதனால அவங்க ரிஷி. ராஜ ரிஷி உண்மையிலே யாருன்னா, லக்ஷ்மி நாராயண் தான். ராஜாவும் இருக்காங்க. எல்லா பொருளும் இருக்கு. மனசால ரிஷியா இருப்பாங்க. ஜீவன் முக்தி. உடம்புல இருப்பாங்க. முக்தி அடைஞ்ச நிலையில இருப்பாங்க. உங்களை தூய்மையாக யார் மாத்துனாங்க? அவங்கள. இப்ப வெளி உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? ராஜ ரிஷின்னு சொல்லிக்கிறாங்க சாமியாருங்க. அவங்கள யாரு தூய்மையா இருக்க சொன்னாங்க அப்படின்னா, சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு. நம்மள தூய்மையா இருக்க சொன்னவர் யாரு? யாரு சொன்னாங்க? சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு. நம்மள தூய்மையா இருக்க சொல்லி. யாராவது கேட்டா சொல்லுங்க. உங்கள யாரு தூய்மையா இருக்க சொல்றாங்க? அப்படின்னு கேட்பாங்க மனுஷங்க. எங்க சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நாங்க தூய்மையா இருக்கிறோம். மனுஷங்க சொல்றதெல்லாம் நாங்கலாம் கேட்கவே மாட்டோங்க. நாங்க கடவுள் சொல்றதுனால தான் தூய்மையா இருக்கிறோம். தைரியமா சொல்லுங்க. இவர் அந்த சிவாச்சாரியார் என்ன படிச்சாரு? சங்கராச்சாரியார் இவ்ளோ வேதம், சாஸ்திரம்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறாரு. உங்க சிவாச்சாரியார் என்ன படிச்சாரு? அப்படின்னு கேட்பாங்க. சிவாச்சாரியார் யாருன்னு தெரியாம இருக்கிறவங்க. அப்ப என்ன சொல்லணும்? சங்கராச்சாரியாருக்கே சொல்லிக் கொடுத்தவர் சிவாச்சாரியார் தாங்க. உலகத்துக்கு அவர் தான் படி அளந்தாரு. ஆனா அவங்கவங்க வேற மாரி கிராஸ்பிங் பவர் வேற வேற மாரி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் நம்ம தந்தை சொல்ற ஞானம் தான். அத அவங்கவங்க எடுத்துக்கிற விதத்துல எடுத்துக்கிட்டாங்க. சிவாச்சாரியார் போய் ஸ்கூல்ல, காலேஜ்லலாம் படிக்கணும் அவசியம் இல்ல. இல்ல ஆசிரமத்துல, குருகுலத்துல போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு உலகத்துக்கே பாடம் எடுக்கிறவரு. அவரு போய் எங்கேயாவது எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அவருக்கு என்ன தெரியாது போய் படிக்கிறதுக்கு? இவர் மூலமாக சிவபாபா உங்களை படிக்க வைக்கின்றார். சிவாச்சாரியாருக்கு என்ன தெரியாத? எல்லா சாஸ்திரத்தோட எசன்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவரு ஸ்டூடெண்ட் ஆகுறதில்ல. எப்பவுமே டீச்சர் தான். சங்கராச்சாரியார் இருக்கார்ல, கர்ப்பத்தின் மூலமா பிறவி எடுத்தாரு. யாரும் மேலேருந்து அவதாரம்லாம் எடுக்கலைங்க. எங்க சிவாச்சாரியார் தான் மேலேருந்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு. பாபா இவங்க பிரம்மா பாபா உடம்புல சிவாச்சாரியார் பிரவேசம் ஆகி இருக்கிறாரு. அவரு தான் எல்லாம் வராரு, போறாரு. வராரு, கிளாஸ் எடுக்கிறாரு, கிளம்பிடுவாரு. பர்மனெண்டாவா இருக்க போறாரு பிரம்மா உடம்புல கூட. யாருக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு அந்த இடத்துல போய் சொல்லிட்டு சேவையும் பண்ணுவாரு. யாருக்காவது நன்மை செய்யணும் அப்படின்னா அந்த உடம்புல என்டர் ஆகி எந்த பாயிண்ட் சொன்னா அவங்களுக்கு டச் ஆகும்னு கூட அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்லிப்பாரு, நான் யாரோட மனசுல ரீட் பண்றது இல்லைங்க. தாட் ரீடரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது மாதிரி தேவைப்படுற நேரத்துல போய் சேவை பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. பதீத உடலில் தான் வருகின்றேன் அல்லவா? ஆனா பாருங்க, அவரோட பாக்கியத்துல தேவதை உடம்புல வரணும்னு இல்லை, பதீத்தமான உடம்புல தான் வராரு. பலருக்கும் நன்மை செய்கின்றேன். அங்க எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியாதுல்ல. தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணி தேவைப்படுது. அதனால அவர் இங்க வர்றதுதான் அவருக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. மாயா மட்டும் சாதாரண அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. மாயா சாதாரண ஆளே கிடையாது. குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் பாபாவை அமர வைத்து புரிய வைக்கின்றார். ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயா நுழைந்து தவறுதலாக பேச வைக்கின்றது. டிரான்ஸ்ல போறாங்கல்ல, அப்ப டிரான்ஸ்ல போயிட்டு அவங்க மாயாட்ட பேசிட்டு வராங்க, பாபாட்ட பேசல. அதனால குழந்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பாபா டிரான்ஸ் பாட்டு கூட நிறுத்திட்டாரு. 1-2 பேர் தான் போறாங்க. எல்லாரும் தான் முன்னாடி கும்பலோட கிளம்பி டிரான்ஸ்ல போவாங்க. இவரு பாட்டு இங்க வாணி எடுத்துட்டு இருப்பாரு. 1-2 பேர் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. முக்காவாசி டிரான்ஸ்ல போயிருப்பாங்க. அதை கட் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா இந்த மாயா நுழையுது டிரான்ஸ்ல போறவங்க. நான் சிவன் வந்திருக்கிறேன். எந்த காலத்துல? பாபா இருக்கும்போது. சாக்கார முரளியில இது பிரம்மா உடம்புல சிவன் வரும்போதே இந்த மாதிரி டிரான்ஸ்ல போன சில சோல்ஸ் சொல்றாங்க, என் உடம்புல சிவன் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் டூ மச்சா இல்லை, இப்படிலாம் அந்த காலத்துல நடந்திருக்கு.
சிவ் பாபா பிரம்மா உடம்புல இருக்கும்போதே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப என்னலாம் செய்ய மாட்டாங்க இந்த மனுஷங்க. அத ட்ரேட்டர்ன்னு சொல்லிட்டார்ல. நல்ல தலைப்பு தான் குடுத்திருக்கிறாரு. நான் தான் சிவன் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. மாயா வந்திருக்கு. பாபா சொல்றாரு, இந்த மாயா பெரிய சாத்தான் மாரி வேலை பண்ணுது. சிவன் உயிரோட இருக்கும்போதே, நான் தான் சிவன் வந்திருக்கிறேன்னு சொல்லலாமா? அ இது எவ்வளோ பெரிய தப்பு அது. புத்திசாலி குழந்தைகள் யாருடைய பிரவேசம் என நன்கு புரிந்து கொள்வார்கள். இது புரிஞ்சுக்கிறது கூட கொஞ்சம் புத்தி தேவைப்படுகின்றது. அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவர் எங்க போயிட்டாரு? பிரம்மா உடம்புல தானே வராரு. பிரம்மா உடம்புல அவரு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதுதான் நந்தி தான் வந்து சிவனுக்கு வாகனம். பிரம்மா உடம்புல தான் சிவன் வரணும். அப்புறம் எப்படி அவங்க உடம்புல வருவாரு? என் உடம்புல வந்தாரு, உன் உடம்புல வந்தாருன்னு சொல்லலாமா? ஆனா சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. பிறகு மற்றவர்களுடையத நாம ஏன் கேட்கணும்? அதான் ஒருத்தர் வரார்ல, பிரம்மா பாபா உடம்புல வந்து சிவ பாபா சொல்றது தான் முரளி. அப்புறம் அவங்கவங்க என் உடம்புல வராரு, உன் உடம்புல வராருன்னா அவங்கவங்க கிளம்புறாங்களே, அதெல்லாம் நம்ம கேட்கணுமா? கேட்கணுமா? சங்கர் பார்ட்டி, விஷ்ணு பார்ட்டி அவங்கவங்க கிளம்புறாங்க. ஓம் மண்டலின்னு கூட ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்றத கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாருக்கும் புத்தி குடுத்துட்டாரு. இது ஜட்ஜ் நீங்க தான் பண்ணணும். நீங்களே ஜட்ஜ் ஆக்குங்க. கடவுள் யார் உடம்புல வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா உடனடியாக புரிய வைப்பாரு. புரியலன்னா கேளுங்க. புரிய வைப்பாரு. பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சில சகோதரிகளை பத்தி சொல்றாரு. அவங்களும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அடிக்கடி அடிக்கவும் செய்கின்றார்கள், திட்டவும் செய்கின்றனர். இப்படியும் சிலருக்குள் நுழைந்து விடுகிறது. இதெல்லாம் யாருன்னா அந்த சோல் வருது. உண்மையிலே சொல்ல போனா ஒரு சோல் வருதுங்க. அது அது வந்து சுப்ரீம் சோல் கிடையாது. சோல் தான். அது சொல்றதெல்லாம் வந்து நம்புறாங்க. அது அது வந்து எல்லாரையும் கண்ணாபின்னான்னு திட்டுது. திட்டலாமா? பாபா திட்டி இருக்காரா என்னைக்காவது? இந்த விஷயங்களை பல குழந்தைகள் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே பாவமா இருக்கு பாபாவுக்கு. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு சுண்ணாம்பு தண்ணிய குடிக்கிறாங்களே. அது ஏதாவது ஆக போகுதோ என்னன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறாரு பாபா. ம். முதல் ரகமான குழந்தைகள் கூட அடிக்கடி பாபா மறக்கறாங்க. லிங்க் கன்டினியூஸா இருந்தா டச் பண்ணுவாரு. லிங்க் இல்லாத டைம்ல மாயா அட்டாக் பண்ணுதே, அதால தான் போயிடுறாங்க சில பேரு. அனைத்து விஷயங்களையும் கேட்க வேண்டும். ஏனென்றால் பலருக்குள் மாயை பிரவேசம் ஆகின்றது. அது எல்லாம் உண்மை கிடையாதுங்க. கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் கடவுள் நல்ல புத்தி தானே குடுத்திருக்கிறாரு. தெய்வீக புத்தி குடுத்திருக்கிறாரு. அன்னப்பறவையோட புத்திய குடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. பகுத்தறிஞ்சு பாருங்க. எல்லார் உடம்புலயும் கடவுள் வர முடியுமா? எதுக்கு நந்தி வச்சிருக்கிறாரு அப்ப? சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஏன் நந்தி வச்சிருக்காங்க? அந்த நந்தி மட்டும் ஏன் நந்தி வைக்கணும்னு கேட்குறீங்களே! இப்ப எல்லார் உடம்புலயும் வருவாரா அவரு? வருவாரா? இல்ல எல்லாரும் தாங்குவாங்களா சிவன? முடியுமா? டிரான்ஸ்ல போய் என்னென்னமோ பேசிட்டு வராங்க. அங்க அங்க சோல்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த சோல்ல எதோ பேசிக்குதோ, அத வந்து இங்க வந்து சொல்றாங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப அட்டென்ஷனோட கவனமாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையான செய்திகளை கொடுக்க வேண்டும். சில பேர் சொல்றாங்க, இவங்க உடம்புல மம்மா வராங்க. இவங்க உடம்புல பிரம்மா பாபா வராரு. இவங்க உடம்புல சிவ பாபா வராரு. அவங்கலாம் மம்மாலாம் ரீபர்த்ல இருக்காங்க. பிரம்மாவ தவிர மீதி எல்லாரும் பர்த் எடுத்துட்டாங்கல்ல. எப்படி வர முடியும்? இவங்களுக்குள்ள பாபா வந்திருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஆத்மா தூய்மைப்படுத்திட்டீங்களா? இப்ப வந்து பாபா யார் உடம்புல வந்தா என்ன இப்போ? அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத் என்னது? ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்க சொன்னாரே, அதெல்லாம் நினைச்சு முடிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சுச்சா? ஆத்மா டோட்டல் கிளீன் ஆயிடுச்சா? ஃப்ளாலெஸ் டைமண்டா மாறிடுச்சா? இப்ப பாபா யார் உடம்புல இருந்தா உங்களுக்கு என்ன? ஆத்மா முதல்ல கிளீன் பண்ணுங்க. அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். அப்பாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைங்க. எது செய்யணுமோ அது முதல்ல செய்யுங்க.
அவரே டச் பண்ணுவாரு. படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களின் முகம்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுளை நினைங்க, அவருடைய படைப்பை நினைங்க, சந்தோஷப்படுவீங்க. டிராமா பாயிண்ட்லாம் குஷியை கொடுக்கும். எது நடந்ததோ நன்றாகவே நடந்திருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ நல்லதுக்காக நடக்குது. இனி என்ன டிராமால நடக்கணும்னு இருக்கோ அது ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சாலே சந்தோஷம் வரும். போதும் இல்லை, தன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு திங்க் பண்ணுங்க. நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. நினைச்சாதானே சந்தோஷப்படுவாங்க. அதான் நினைக்கிறதே இல்லையே. பாபா என்ன பண்ணுவாரு? கேட்டா கர்ம பந்தனம் நிறைய இருக்கு. உண்மையிலே சொல்லப்போனா பாவக்கரைகள் நிறைய இருந்தா கூட கடவுளை நெருங்க முடியாது. அதை ஊற வைக்க சொன்னார்ல, ஊற வைக்க மாட்டேங்கிறாங்களே. ஏகப்பட்ட கரை இருந்தா என்ன பண்ணணும்? இறை நினைவுல ஊற வைக்கணும் அந்த கரையை. அப்பதான் போகும். கெரோசின்ல அந்த இரும்பு துருப்பிடிச்ச ஆணிகள் எல்லாம் ஊற வைக்கிற மாதிரி சிவபாபா நினைவுல ஆத்மாவை ஊற வைங்க. தொடர்ச்சியா இறை நினைவுல கண்டினியூஸா இருங்க. சீக்கிரமா கரை போகும். பிறகு ஏன் அவரை நினைக்க கூடாது? கரையை நீக்கிறாரு, நல்லது செய்யறாரு, பேட்டரி சார்ஜ் பண்றாரு, சகல விதமான தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் கொடுக்கிறாரு. அப்புறம் ஏன் அவரை நினைக்க கூடாது அப்படின்னு நம்ம புத்தியே சொல்லுது. எதுவாக இருந்தாலும் பாபாட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவங்க உடம்புல சிவன் வராரு, இவங்க உடம்புல மம்மா வந்தா நம்பிடுவீங்களா? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? புத்தி கிடையாதா? யூஸ் பண்ணுங்க. தந்தையை கேளுங்கள். கர்ம போகம் கூட இப்போ இருக்கு இல்லையா? இது கூட பாபா புரிய வைக்கிறாரு. கர்மா தீர்த்த நிலையை அடைந்து விட்டால் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. திட்டினோட உரைக்காது. எப்பனா கர்மா தீர்த்த நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுவரை யார் என்ன சொன்னாலும் ஃபீலிங்ஸு. நீ எவ்வளோ நாளைக்கு அந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா அந்த சொல்லுவாங்களே, வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், அந்த விலங்குகளுக்கு திண்டாட்டம்னு அது மாதிரி ஆயிடும். அழிவு வரத்தான் போகின்றது. நீங்கள் ஃபரிஷ்தா ஆகத்தான் போகின்றீர்கள். இன்னும் சில நாட்களே இந்த உலகத்துல இருப்பீங்க. பிறகு குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகமே பிடிக்காது. பிடிக்குமா? இப்பவே பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேருந்து பிடிக்க போகுது? சூக்ஷ்ம வதனம் மற்றும் மூல வதனம் தான் பிடிக்கும். சூக்ஷ்ம உலகம் போனா ஃபரிஷ்தா, மூல வதனம் போனோம்னா பிந்து ஸ்வரூபம். இப்போ நம்மளுக்கு எந்த உலகம் பிடிச்சிருக்கு? அந்த ரெண்டு தான் பிடிச்சிருக்கு. சூக்ஷ்ம உலகம், பரந்தாமம். அப்போ ஒன்று நிராகார நிலையில இருக்கணும், அல்லது ஃபரிஷ்தா அந்த நிலையில ஆக்கார ஸ்வரூபத்துல இருக்கணும். ஆனா சாக்கார ஸ்வரூபத்துல இருக்கிறோம். அந்த ஸ்வரூபத்தை கூட கொஞ்சம் மாத்தணுங்க. சூக்ஷ்ம வதனவாசிகளுக்கு ஃபரிஷ்தா என்று பெயர். நீங்கள் கர்மாத்தீத்த நிலையை அடையும் போது கொஞ்ச காலத்திற்கு எவ்வாறு நுழைகின்றீர்கள்? சூக்ஷ்ம உலகத்துல எலும்பு தசையெல்லாம் இருக்காது. சூக்ஷ்ம உலகத்துல எலும்பு இருக்காது, தசை இருக்காது, உருவம் இருக்கும். எலும்பு தசை இல்லை என்றால் என்ன இருக்கும்? வெறும் சூக்ஷ்ம உடல் இருக்கும். நிராகாரமான ஆகிவிடுவீர்கள் என்பது கிடையாது. ஒரு பர்த்துக்கும் இன்னொரு பர்த்துக்கும் நடுவுல ஆத்மா ஒளி புள்ளியெல்லாம் இருக்காது. பரந்தாமத்துல தான் புள்ளியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்தூல உடம்புல இருக்கும், இல்லாட்டி சூக்ஷ்ம உடம்புல இருக்கும். அங்கு சைகை மொழி இருக்கின்றது. ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுகின்றது. சூக்ஷ்ம உலகத்திலையும் சரி, பரந்தாமத்திலையும் சரி, ஆத்மா சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கும். அதற்கு சூக்ஷ்ம வதனம் என்று பெயர். சூக்ஷ்மமான சப்தங்கள் உருவாகின்றன. இப்போ நம்ம கனவுல பேசிப்போம். நாம என்ன பேசுறோம், கனவுல வர்றவங்களுக்கு புரியும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம பதில் கூட சொல்லுவோம். ஆனால் சவுண்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அதுதான் சூக்ஷ்ம உலகம். இங்கே பேசுகிறார்கள், பிறகு சைகை, அமைதி, இங்கே பேச்சு நடக்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பாகமாகும். கூடுமானவரைக்கும் நம்ம தாதிங்கெல்லாம் சைலண்டா இருப்பாங்க. ஏதாவது கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க, திரும்பவும் சைலண்ட் ஆயிடுவாங்க, அமைதியா இருப்பாங்க. அங்கே அமைதி இருக்கின்றது. இதுவோ சைகை, இதுவோ பேச்சினுடைய உலகம். பரந்தாமம் அமைதி. அப்புறம் சைகை மொழி பேசுறது சூக்ஷ்ம உலகம். பூலோகத்துல சவுண்டு
பேசுது. இந்த 3 உலகங்களையும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். குழந்தைகளை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்த பட்சம் எவ்வளவு நேரம் நினைக்கணும்? 8 மணி நேரம். கர்மயோகி ஆதிகரம் அதெல்லாம் செய்யுங்க. என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலை பண்ணுங்க. கொஞ்சம் பாபாவையும் நினைச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச 8 மணி நேரம் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. மற்றும் 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்யுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இந்த பயிற்சினால நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். உறங்குகின்றீர்கள் என்றால் அதை தந்தையின் நினைவு என்று கூற முடியாது. தூக்கத்துல கூட கடவுளை நினைக்கிறோம் நம்ம. நாம் பாபாவின் குழந்தைகள் அல்லவா? பிறகு என்ன நினைப்பது என்றும் நினைக்காதீர்கள். நான் தான் பாபா குழந்தை ஆயிட்டேன்ல, குழந்தை எதுக்கு அப்பாவை நினைக்கணும்? அப்படி நினைக்க கூடாது. குழந்தைங்க தான் அப்பாவை அதிகமா நினைக்கணும். என்னை அங்கு நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். எங்க நினைக்கணும்? பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினையுங்கள். யோக பலத்தினால் தூய்மை ஆகாதவரை அங்கே போக முடியாது. பாபாவை நினைக்கணும் யோக சக்தியோட. யோக சக்தி இல்லாட்டி ஆத்மாவை தூய்மை ஆக்காட்டி மேலெல்லாம் போக முடியாது. அந்த உலகம் தூய்மையான உலகமாகும். இல்லை என்றால் தண்டனை அடைந்துதான் போக வேண்டி வரும். சூக்ஷ்ம வதனம் மூல வதனத்திற்கு போக வேண்டும். பிறகு சொர்க்கத்திற்கு வர வேண்டும். இன்னும் போக போக செய்தி தாள்களில் வெளிவரும். பிகே சமாச்சாரம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது நிறைய நேரம் இருக்கின்றது என பாபா புரிய வைக்கின்றார். இவ்வளவு பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என எவ்வளவு பாரதத்தில் இருக்கின்றது. இப்பொழுது செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் ஒளி எழும். நியூஸ் பேப்பர்னு சொல்றான்ல. என்ன அப்படின்னா நார்த்து, ஈனா ஈஸ்ட், டபிள்யூனா வெஸ்ட், எஸ்னா சவுத்து. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து இந்த நாலாபுறமும் இருக்கக்கூடிய நியூஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்பொழுது செய்தித்தாள்களின் மூலமாகத்தான் ஒளி எழும். என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் விலகும் என பாபா கூறுகின்றார். நாம தான் கடவுளை கூப்பிடுறோம்ல, பதீத பாவனரை வாருங்கள் அப்படின்னு நாம தான் கூப்பிட்டோம். எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். நாடகத்தின்படி உலகமே அழிய வேண்டும் என குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த சண்டைக்கு பிறகு என்ன நடக்கும்? மகாபாரத போருக்கு அப்புறமா அமைதி மயமாகிவிடும், சுகதாமம் ஆகிவிடும், அனைத்தும் உள்ளுக்குள்ள போயிடும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. கலியுகத்துல பல தர்மங்கள் இருக்கின்றன. இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. சூரிய வம்சம் இருந்த பொழுது சந்திர வம்சம் இல்லை. பிறகு சந்திர வம்சம் தோன்றுகின்றது. திரேதாயுகத்துல சந்திர வம்சம் அப்பதான் தோன்றுறது, அதுக்கு முன்னாடி இல்லை. பிறகு இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து போகின்றது. சந்திர வம்சம் இருக்கும் பொழுது சூரிய வம்சமும் இருப்பாங்க. ஆனா தேவி தேவதா தர்மமும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேரு மறைஞ்சு போயிடுது. பிறகு மற்ற தர்மத்தினர் வருகின்றார்கள். அவர்களுடைய அமைப்பு வளர்ச்சி அடையும் வரை தெரியவில்லை. கிரைஸ்ட் வராரு, புத்தர் வராரு, இதெல்லாம் அவங்க கிறிஸ்டியனிட்டி வளர்ற வரைக்கும் அவர் வெளியில வரல. இப்ப அது வளர வளர அந்த ரிலீஜியன் மக்கள் எல்லா இடத்துலயும் போறாங்க. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் சிருஷ்டியின் முதலிடை கடையை புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஏனைப்படியில் பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பித்துள்ளீர்கள் என உங்களை கேட்பார்கள். இந்த விளையாட்டு பாரத தேசத்துல தான் இந்த விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. அரை கல்பம் அவர்களுடைய பார்ட்டு. பிறகு துவாபர கலியுகத்துல மற்ற தர்மங்கள் வருகின்றன. நீங்கள் சிருஷ்டியின்
முதல் இடை கடையை புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஏணிப்படியில் பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பித்துள்ளார்கள் என உங்களை கேட்பார்கள். இந்த விளையாட்டு பாரதத்தில்தான் என கூறுங்கள். அரைக்கல்பம் அவர்களுடைய பார்ட் இருந்தது. யாருடையது? தேவதைகளுடையது. பிறகு துவாபர கலியுகத்துல தான் மற்ற தர்மங்கள் வந்தாங்க. நாடக சக்கரத்தில் இந்த ஞானம் இருக்கின்றது. நாடக சக்கரம் மிக மிக நன்றாக இருக்கின்றது. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது நாடக சக்கரத்துல. தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது மிக அருமையாக நடக்கின்றது. இனி என்ன நடக்கணும்னு இருக்கோ விதி நல்லா நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சத்தியுகம் திரேதாயுகம் உயர்ந்த உலகமாகும். துவாபர யுகம் கலியுகம் கீழான உலகமாகும். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். இது ஞான விஷயங்கள் ஆகும். இந்த 4 யுகங்களின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என யாருக்குமே தெரியவில்லை. சத்தியுகத்துல இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கின்றது. சத்தியுகத்திற்கு பிறகு திரேதாயுகம் வருகின்றது. திரேதாயுகத்திற்கு பிறகு துவாபர கலியுகம் வரும் என இவர்களுக்கு தெரியவில்லை. அங்க இருக்கிற தேவதைகளுக்கு நம்ம கீழே இறங்க போறோம்னு தெரியாது. நம்மளுக்கு அப்புறம் துவாபர யுகம் கலியுகம் வரும்னு தெரியாது. இங்க இருக்கிற கலியுகவாசிகளுக்கு நம்மளுக்கு முன்னாடி 2 யுகம் இருந்திருக்கு, சத்தியுகம் திரேதாயுகம். அங்கெல்லாம் மனுஷங்க தேவதைகளா இருந்தாங்க. அதுவும் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த தேவதைகளுக்கும் நம்ம கீழே இறங்க போறோம்னு தெரியாது. ஆனால் கூறுகின்றார்கள். சக்கரம் எப்படி சுழல்கின்றது என்பது யாருக்குமே தெரியவில்லை. ஆகவே முழு கீதையின் மீதும் கவனம் வையுங்கள் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். உண்மையான கீதையை கேட்பதனால் ஸ்வர்கவாசியாக ஆகின்றீர்கள். இங்கே சிவ தந்தையே கூறுகின்றார். அங்கே மனிதர்கள் படிக்கின்றார்கள். அனைவருக்கும் முன் இந்த கீதையை கூட முதலில் நீங்கள் படிக்கின்றீர்கள். நாம தானே பக்தி ஸ்டார்ட் பண்ணது. கீதை எழுதினது ஜெகதீஷ் பாய் தான் துவாபர யுகத்துல. அப்புறம் நாம தான் முதல்ல படிச்சது. பக்தியில கூட முதல்ல நீங்க தான் போறீங்க. பாருங்க, கோவில் கட்டினதும் பிகேஸ் தான். சாஸ்திரங்கள் எழுதினதும் பிகேஸ் தான். சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் பிகேஸ் தான். எல்லாம் பிகேஸ் தான். சாமியாருங்க வேற, இவங்கெல்லாம் வேற. சிவனின் பூஜாரிகளாக முதலில் நீங்கள் தான் ஆகின்றீர்கள். நீங்கள் முதலில் தூய்மையான ஒரு சிவ பாபாவின் பூஜை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சோம்நாத் கோவிலை கட்ட வேறு யாருக்கும் சக்தி கிடையாது. எங்க விக்ரமாதித்ய யாரு? பிரம்மா பாபா மாதிரி பவர்ஃபுல் சோல் யார் இருப்பாங்க துவாபரயுகத்துல கோவில் கட்டுறதுக்கு? ஃபர்ஸ்ட் கோவில் அவர் தான் கட்டினாரு. மீதி 11 கோவில் யார் கட்டினாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் பிகேவா தான் இருக்கணும். போர்டுல எத்தனை விதமான விஷயங்களை எழுதலாம் பாருங்க. பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதனால, பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதன் மூலமாக உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக ஆகலாம். இது கூட போர்டில் எழுதி போடுங்க அப்படின்றார். நாம் உண்மையான கீதையை கேட்டு ஸ்வர்கவாசியாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் என இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து இருக்கின்றீர்கள். நீங்கள் புரிய வைக்கும் பொழுது ஆமாமா சரி அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்ததும் அங்க கேட்டது அங்கேயே மறந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி இங்கே கேட்டதை இங்கேயே மறந்துட்டு அப்புறம் வெளியில போறீங்களா? இல்லை கொஞ்சம் உள்ள இருக்கா ஸ்டாக்கு? இந்த முழு முரளி உள்ள இருக்கா? இல்லை இந்த காதுல கேட்டு அங்க அந்த காதுல போயிடுச்சா? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தை
அனைவருக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையினால் தனது பழைய கர்ம பந்தனங்களை அழித்து கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், காட்சி தியானம் போன்றவற்றில் மாயை நிறைய நுழைகின்றது. டிரான்ஸ்லாம் போறாங்களே, மாயாவை பார்த்துட்டு வராங்க. ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். என் உடம்புல மம்மா வந்தாங்க, என் உடம்புல பாபா வந்தாரு, அவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? யோசிச்சு பாருங்க. மம்மா ரீபர்த்தில் இருக்காங்க, பாபா நம்மளுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாரு. சொல்லாம கொள்ளாம வர முடியுமா? அவரு யஜ்யத்துக்கு தெரியாம பாபா வேற யாரும் உடம்புல வருவாரா? இதெல்லாம் யோசிக்க வேணாம். பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும். பாபா இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, நான் போலாமா வேணாமா கேளுங்க. அவசரப்பட்டு போயிட்டு அப்புறம் அங்க அவங்க சொல்றதை நம்பிட்டு அதுக்கப்புறம் பாபா கிட்ட விட்டுட்டு டோட்டலாவே போயிடுறாங்களே. நீங்க ஒரு வார்த்தை முன்னாடி ஏன் கேட்கலன்னு கேட்குறாரு. ஒரு வார்த்தை கேட்டா பாபா டச் பண்ணுவாரு. கொஞ்சம் யோசிங்க. புத்தி தான் கொடுத்துருக்குறாருல கடவுள். இழுத்ததெல்லாமா பாலுன்னு நினைக்கிறதுக்கு பகுத்தறியும் சக்தி கொடுத்துருக்காரு தானே. எல்லாரும் கடவுளாயிட முடியுமா? அந்த வாய்ஸ் மாற்றி பேசினா உடனே கடவுளாயிடுவாங்களா? இல்லை, யோசிக்க வேணாம். பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும். எந்த தவறும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. ஒன்ஸ் பாபா விட்டு போயிட்டா ரிட்டர்ன் வர முடியாது. எவ்வளோ டஃப் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளை பிடிச்சிருக்கோம் 5000 இயர்ஸ் கழிச்சு. இப்போ போய் விட்டுட்டீங்கன்னா யார் உங்களை காப்பாற்றுவாங்க? வரதானம் சொல்றாரு. தன்னுடைய சுப பாவனையின் மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்கும் பலத்தை நிரப்பக்கூடிய சதா சக்தி ஸ்வரூபம் ஆகுக. சேவாதாரி குழந்தைகளோட விசேஷ சேவையே என்னது? ஸ்வயம் சக்தி ஸ்வரூபமாக இருப்பது. உலகத்திற்கே சேவை பண்ணணும், ஆனா நம்மகிட்ட பவர் இல்லாட்டி எப்படி சேவை நடக்கும்? மற்றும் அனைவரையும் சக்தி ஸ்வரூபமாக ஆக்குவது. நானும் பவர்ஃபுல்லா இருக்கணும், மற்றவங்களையும் பவர்ஃபுல் ஆக்கணும். இதுதான் பெரிய சேவையாகும். அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைப்பது சேவையாகும். இதற்காக இந்த சேவை பண்ணணும். பலமற்றவர்களை பலசாலி ஆக்கணும். இதற்காக சதா சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பத்தின் சொரூபமாக ஆகுங்கள். யார் மீதாவது பாவனை வைத்து வைத்து அவர்களுடைய பாவனை வைக்கிறாங்களே, யார் மேல வேணாலும் பாவனை வைக்கிறாங்க. அது மாதிரி பாவனை வைத்து வைத்து அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமானவராக ஆகிவிடுவது என்பது சுப பாவனையின் அர்த்தமே கிடையாது. யார் மேலேயாவது பற்று, அது கடைசியில சுப பாவனை இல்லை, அதுக்கு பேர் பற்று. இந்த தவறை செய்யக்கூடாது. சுப பாவனையும் கூட எல்லையற்றதாக இருக்கணும். இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்களுக்கு யோகா பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க எல்லாம் எப்படி யோகா பண்ணோன்னா, பாபா அந்த ஆத்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள சரி பண்ணு. யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்க எல்லாம் நல்லா ஆகட்டும். ஒரு ஆத்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்காக யோகா பண்ண சொல்றாங்க. நம்ம எப்படி யோகா பண்ணணும்? பாபா இந்த ஆத்மாவுக்கு நீ ஒரு அடுத்த பிறவி நல்ல இடத்துல பிறக்க வை. ஏன்னா டிராமாவுடைய சாவி கடவுள் கையில இருக்கு. யாரை எங்க பிறக்க வைக்கணும் அப்படின்றது டெசிஷன் ஸ்ரீ பாபா எடுக்க போறாரு. அதே மாதிரி யாரெல்லாம் சரீரை விட்டாங்களோ எல்லாரும் நல்ல இடத்துல பிறக்கட்டும் அப்படின்னு ஏன் பாசிட்டிவா, அதாவது நம்ம ஒண்ணு எல்லைக்குட்பட்டு யோசிக்கிறது போல எல்லைக்கு அப்பாற்பட்டு யோசிச்சிடணும். அதான் கடவுளை எதிர்பார்க்கிறாரு. புத்தி மனசு எல்லைக்கு அப்பாற்பட்டு திங்க் பண்ணணும். சுப பாவனையும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், உலகமே நல்லா இருக்கட்டும். ஏன்னா உலகமே என்னுடைய குடும்பம் தான். எது ஈஸ்வரிய குடும்பமோ, ஈஸ்வரனோட குடும்பம்னா என்ன, என்னுடைய குடும்பம்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஒருவருக்காக விசேஷமான பாவனை வைப்பது எக்ஸ்ட்ரா அன்பு, ஒருத்தர் மேல மட்டும். இது எங்க போய் முடியும்?
நஷ்டத்தை விளைவிக்கும். ஆகையினால எல்லையற்ற நிலையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பு கொடுங்க. சூரியன் மேல இருக்கு. ஆனா எல்லாருக்கும் வெளிச்சம் பொதுவா தான் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஞான சூரியன் சிவபாபாவும் அப்படிதான் பொதுவா தான் படி இழக்கிறாரு. நம்மளுக்கு மட்டும் ஒரு சோலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பின்னாடியே உருகிறது. அதுக்கு பேரு பற்று. அது கடவுளை நெருங்க முடியாது. எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. பற்று சிவபாபா மேல வச்சுடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. வெறுக்கணும்னு பாபா சொல்லல. அன்பா இருங்க எல்லார்கிட்டையும். ஆனா பற்று சிவபாபாட்ட வைக்கணும். ஒருவருக்காக விசேஷமான பாவனை, அவங்களுக்காகவே யோகா பண்றது, அவங்களுக்காகவே அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் என்னது? இது நஷ்டம் விளைவிக்கும். ஆகையினால எல்லையற்ற நிலையில் நிலைத்திருந்து பலமற்ற ஆத்மாக்களை தனக்கு கிடைத்துள்ள சக்திகளின் ஆதாரத்தினால சக்தி ஸ்வரூபமாக மாற்றுங்கள். ஸ்லோகன் சொல்றாரு, அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் ஸ்ருங்காரமாகும். இந்த ஒப்பனை மேக்கப்லாம் போடுறாங்களே, ஆகையினால அலங்காரி ஆகுங்கள், தேக அகங்காரியாக அல்ல. அதாவது அலங்காரம் அப்படின்றது ஞானத்தினால, குணங்களால, சக்திகளால உங்களை அலங்கரித்து கொள்வது பிராமண வாழ்க்கையின் ஸ்ருங்காரமாகும். தாராளமா அலங்கரிச்சுக்கோங்க. ஆனா தேக அகங்காரியாக ஆகிவிடக் கூடாது. ஈகோ வராம பார்த்துக்கோங்க. நல்லது. ஓம் சாந்தி.